அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து GOD6 on the surface. GOD6 on the surface பார்க்கணும். GOD6 வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம GOD6லேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்காத டிஆர்பியே கிடையாது. GOD6ங்கிறப்ப நமக்கு தெரியும். இப்போ ஒரு பிளேனில் 2 பாயிண்ட் இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்டார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த லைனை ஸ்டார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதே ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இது ஏதோ ஒரு சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் 2 பாயிண்ட் இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன செய்யலாம்னா நிறைய கர்வ்ஸ் வந்து சர்ஃபேஸில் லை ஆகலாம். இப்போ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன் ஏபின்னு சர்ஃபேஸில். இந்த சர்ஃபேஸில் இந்த கர்வை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி என்ன செய்கிறாங்க, நிறைய கர்வ்ஸ் வந்து சர்ஃபேஸில் லை ஆகலாம். இந்த மாதிரி லை ஆகிற கர்வ்ஸ்லேயே எது ரொம்ப சின்ன லென்த் இருக்கோ அதுக்கு அந்த கர்வுக்கு பேர் தான் GOD6 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சர்ஃபேஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஜாயின் பை த 2 பாயிண்ட்ஸ் on the surface joined by the curve lie on the surface. அப்போ அந்த 2 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி சர்ஃபேஸில் நிறையா கர்வ் லையாக இருக்கலாம். அந்த கர்வ்லேயும் the curve possesses stationary length is called as GOD6. It's called as GOD6. அப்போ GOD6ங்கிறது ஒரு கர்வ் தான். அந்த கர்வுங்கிறப்ப GOD6ங்கிறப்ப ஒன்றும் இல்லை, அது எந்த 2 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்களோ சர்ஃபேஸில் அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கர்வ்ஸ்லேயே ரொம்ப சின்ன லென்த் உள்ள கர்வ். அதனால தான் இந்த ஸ்டேஷனரி லென்த்துன்னு இருப்பாங்க. இந்த டெஃபினேஷனே நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. அந்த கர்வ் பொசஸ் ஸ்டேஷனரி லென்த் இஸ் கால்ட் அஸ் GOD6ன்னு சொல்லி நமக்கு இந்த டெஃபினேஷனே கேட்டிருக்காங்க. அப்போ 2 பாயிண்ட் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஷனரி லென்த்னா சின்ன லென்த் உள்ள ஒரு கர்வை தான் என்னன்னு சொல்லுவோம்னா GOD6ன்னு சொல்லுவோம். அப்போ GOD6ம் ஒரு கர்வு தான். அதாவது சொல்லுங்கள், GOD6 டெஃபினேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, GOD6 டெஃபினேஷன் வந்து let A and B be any 2 points on the curve surface S and let these points be joined by curve lying on S. Any curve possessing stationary length for small variation over S is called a GOD6. அப்போ இந்த ஸ்டேஷனரி லென்த்துன்னு வந்தாலே இல்லாட்டி ஸ்மால் லென்த்து இல்லாட்டி ஷார்ட்டஸ்ட் கர்வ் லென்த் உள்ள கர்வ் அப்படின்னு வந்துட்டாலே அது GOD6ன்னு சொல்லி ஆவச்சுக்கோங்க. இதில் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்க்குறப்ப த necessary and sufficient condition, the curve on surface U equal to U of t and V equal to V of t on surface R equal to R of U be a GOD6. curve on surface வந்து GOD6 இருக்கிறதுக்கு necessary and sufficient condition நிறைய தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். U இன்ட்டு யூன்னு வர்றப்ப யூன்னு வரப்ப ∂t by ∂u டாட்னு வரும். இங்கே யூ வர்றப்ப v டாட் வரும். u இன்ட்டு ∂t by ∂v டாட் மைனஸ் v இன்ட்டு v வர்றப்ப ∂t by ∂u டாட் ஈக்குவல் டு 0. இதான் வந்து நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். இந்த கொஸ்டின் வந்து நிறையா தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அதாவது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன், இந்த கர்வ் ஆன் த சர்ஃபேஸ் U equal to U of t, V equal to V of t on a surface to be a GOD6 is U, capital U போட்டிருப்பாங்க, capital U ∂t by ∂v டாட் யூன்னு வரப்போ இங்கே ∂v டாட் வந்துருக்கும். V மைனஸ் V இன்ட்டு ∂t by ∂u, V வரப்போ ∂u டாட் வந்திருக்கும். இதில் வேறு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த யூவோட வேல்யூ வியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதும் நமக்கு டிஆர்பியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். இது வரப்போ வெளியே d by dt
உள்ளே வரப்போ டோ டி பை இதுக்கு வந்து யூ டாட் தான் வரும், டோ யூ டாட். வெளியே வர்றப்ப மைனஸ் டோ டி பை டோ யூன்னு வரும். இங்கே இவ்வளோ யூ டாட் வரும், வெளியே வரப்போ யூன்னு வரும், டோ டி பை டோ யூ. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா டி பை டிடி ஆஃப் டோ டி பை டோ வி டாட் மைனஸ் டோ டி பை டோ வி. இந்த இடத்துல வேர் u ஈக்குவல் டு இந்த வேல்யூ, v ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இதுவும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதில் இன்னொரு டிஆர்பியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா u ஈக்குவல் டு இதை வேறு எப்படி ஃபார்மெட் எழுதுனாங்கன்னா 1/2t இன்ட்டு dt பை dt இன்ட்டு dt பை du டாட் dt பை du டாட் சாரி டோ டி பை டோ யூ டாட். இந்த ஃபார்மெட்லேயும் ஒரு தடவை நம்ம கேட்டிருந்தாங்க u ஈக்குவல் டு, இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். அப்போ v எப்படி எழுதலாம்னா 1/2t dt பை dt இன்ட்டு டோ டி பை டோ வி டாட். அப்போ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் கேட்குறப்ப இந்த ஃபார்ம் தான் u இன்ட்டு டோ டி. எல்லாம் இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் தான். டோ டி பை டோ இதில் நம்மளை குழப்பிடுவாங்க. பார்ஷியல் டெரிவேட்டிவில் நமக்கு இந்த டிஃபரன்சியேஷன் கொடுத்துருப்பாங்க, டியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டோ தான் வரும், டோ டி பை டோ வி டாட். யூ வரப்போ வி டாட், வி வரப்போ யூ டாட் வரும் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷனில். இதுவே இந்த வேல்யூ கேட்குறப்ப u ஈக்குவல் டு இந்த ரெண்டு இதுவுமே நமக்கு டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட் தான். இப்போ இந்த யூவியில் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டீங்கிற பெராமீட்டரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். டீங்கிற பெராமீட்டரை பொறுத்து. இப்போ பெராமீட்டரை ஆர்க் லென்த்துக்கு மாற்றினோம்னா அதை தான் கனானிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஜியோடிசிக். கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஜியோடிசிக்னு வரப்ப அப்படியே பெராமீட்டரை எதுக்கு மாற்றிருப்பாங்கன்னா டீயை வந்து எஸ்ன்னு மாற்றிருப்பாங்க. இதில் போய் டீக்கு பதிலாக எஸ் போட்டிருப்பாங்க. பெராமீட்டரை வந்து யூ, பெராமீட்டர் டீயை வந்து ஆர்க் லென்த் பெராமீட்டர் எஸ்ஸுக்கு மாற்றிருப்போம். அப்போ யூ ஈக்குவல் டு டி பை டிஎஸ் ஆஃப் டோ டி பை, அங்கே டாட் வரும், இங்கே எஸ்ஸை பொறுத்து பண்ணுறதுனால டேஸ் வரும், டோ யூ டேஸ் மைனஸ் டோ டி பை டோ யூ. v ஈக்குவல் டு டி பை டிஎஸ் டோ டி பை டோ வி டேஸ் மைனஸ் டோ டி பை டோ வி. கனானிக்கல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கனால ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0. அப்போ இதை தான் கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஜியோடிசிக்னுபாங்க. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்டது தான். இந்த பாயிண்ட் மூணுமே டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அதுவும் ரொம்ப ஈஸி தான். அந்த இடத்துல பெராமீட்டர் டீக்கு போல எஸ்ன்னு போட்டால் அது கனானிக்கல் ஈக்குவேஷன். இங்கே 0 வரும், இங்கே 0 வராது, அதை வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வர்றப்போ ஜியோடிசிக்னு வர்றப்ப அது ஒரு கருவு, ஷார்ட்டஸ்ட் லென்த் உள்ள கருவை தான், ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கிற ஷார்ட்டஸ்ட் லென்த் உள்ள கரு. நிறையா கருவு ஜாயின் பண்ணியிருக்கோம், அது இருக்கிற சின்ன லென்த் உள்ள கருவை தான் ஜியோடிசிக்னுபாங்க. ஜியோடிசிக்கோடைய ஒரு கரு வந்து ஜியோடிசிக்காக இருக்கணும்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். இதில் யூவோட வேல்யூ, வியோட வேல்யூ, அடுத்து கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஜியோடிசிக். இந்த மூணுமே நமக்கு நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த யூவியோட வேல்யூ இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா u இன்ட்டு கேபிட்டல் U இன்ட்டு யூ டாட் v இன்ட்டு வி டாட் ஈக்குவல் டு டிடி பை டிடின்பாங்க. டிடி பை டிடி இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த யூவிங்கிறது இங்கே இருக்கிற வேல்யூ தான், யூவிங்கிறது இந்த வேல்யூ. அப்படி இருந்துச்சுன்னா தென் யூ டாட் ப்ளஸ் வி டாட் ஈக்குவல் டு டிடி பை டிடின்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ். ஜியோடிசில் நம்ம எல்லாமே முக்கியமான ரிசல்ட் தான். இதெல்லாம் வந்து நம்ம நிறைய தடவை டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி அவருடைய வரிசையாக பார்த்துட்டே வந்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு முக்கியமான கொஸ்டின் பார்க்குறப்ப பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வச்சு நிறையா சொல்லியிருப்பாங்க. பெராமெட்ரிக் கர்வ்ஸ் 2 கர்வ் இருக்குது. பெராமெட்ரிக் கர்வ்ஸ் என்ன சொல்லுவோம், v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், 2 u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்.
இப்போ இது ரெண்டு ஜியோடிசிக்காக இருக்கிற கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. இதுவும் டிஆர்பியில் கேட்டது தான். பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இஸ் ஜியோடிசிக்னா இஃப் அண்ட் இஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா E2 ப்ளஸ் FE1 மைனஸ் 2EF1 ஈக்குவல் டு 0ன்னு இருப்பாங்க. E2 எப்போ இந்த parametric curve V equal to constant is geodesic-னா இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். E2 plus FE1 minus 2EF1 equal to 0ன்னு இருப்பாங்க. இதே U equal to constant is geodesic-னா if and if GG1 E2ன்னு இருப்பாங்க, இங்கே GG1 அடுத்து FG2 இங்கே E2 எடுத்துருக்கப்ப Fக்கு E1 போட்டிருப்பாங்க, இங்கே GG1 Fக்கு G2 அடுத்து மைனஸ் 2G இங்கே F1 எடுத்துருப்பாங்க, இங்கே F2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வரப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதே வந்து பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல் அப்படின்னா F ஈக்குவல் டு 0. இதில் போய் F ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா F இருக்கிறதெல்லாம் 0 ஆயிரும். அப்போ E2 ஈக்குவல் டு 0. இது சிம்பிளைஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா E2 ஈக்குவல் டு 0. The parametric curves are orthogonal-னா then V equal to C. This implies if and if V equal to C is geodesic. எப்போனா parametric curves ஆஃப் orthogonal இதில் அப்படியே போய் F இருக்கிறதெல்லாம் 0 போட்டிருப்பாங்க. அதனால் E2 அப்போ E2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்பாங்க. இதே இது இதில் போய் போகிறப்ப GG1 வரும். அப்போ G1 ஈக்குவல் டு 0. இஃப் அண்ட் இஃப் U ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இஸ் ஜியோடிசிக். இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். சரி, இதுக்கடுத்து பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வேறு எப்போலாம் வந்து ஜியோடிசிக்னு சொல்லலாம்னா V ஈக்குவல் டு C இஸ் பெராமெட்ரிக் கர்வ் V ஈக்குவல் டு G இஸ் ஜியோடிசிக் if and if E is function of U only. ங்கிறது function of U only-னா then we called V equal to C is geodesic. There U equal to C is geodesic-னா if and if G is function of V only. இது முக்கியமான பாயிண்ட் தான். இதுவும் பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வரப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. பெராமெட்ரிக் கர்வ்ஸ் வரப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு curve on surface be geodesic-னா curve on surface be geodesic-னா if and if either U equal to 0 or V equal to 0ன்னு இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட் தான். அதாவது curve on surface be geodesic-னா if and if U equal to 0 or V equal to 0. அடுத்து இதில் இன்னொரு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா U equal to 0 அப்படின்னா this implies இது வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. நெசசரி இல்லை, சஃபிஷியன்ட் கண்டிஷன். இதே போதுமானது தான். சஃபிஷியன்ட் கண்டிஷன் to curve on the surface be geodesic-னா if and if either U equal to 0 or V equal to 0. U equal to 0-னா sufficient condition for U equal to C is geodesic. There V equal to C-னா V equal to 0-னா this implies V equal to C is geodesic. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு இந்த பெராமெட்ரிக் கர்வ்ஸ் சொல்கிறப்ப இதெல்லாம் முக்கியமானது. இது நமக்கு டிஆர்பியில் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டது தான். இந்த டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். அதனால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் பார்த்தோம். சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் கர்வ்ஸில் நம்ம பார்க்குறப்ப சர்ஃபேஸில் பார்த்தோம். நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷனுக்கு ஜியோடிசிக் சொல்லியிருப்பாங்க. ஜியோடிசிக் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷன். அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவால்யூஷனா நமக்கு தெரியும் R of U, V equal to G of U
cos v g of u sin v f of u ன்னு பார்த்தோம். இதான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனுடைய ஈக்குவேஷன் சொல்லி பார்த்தோம். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனுக்கு மொத்தம் 3 ஜியோடிசிக் இருக்குங்கிறாங்க. 3 ஜியோடிசிக்ஸ் 3 geodesics are exist for surface of revolution. 3 geodesic இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜியோடிசிக் வந்து என்னவா இருக்குங்கிறாங்கன்னா v equal to alpha pi of u plus pi of u comma a plus beta. Alpha beta are some constant. இந்த ஃபார்மட்ல வரது எல்லாமே சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனுக்கு ஜியோடிசிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது v equal to c, parametric v equal to c. அதனால என்ன சொல்லிருப்பாங்க, every meridian is geodesic of surface of revolution. அடுத்து மூணாவது பாயிண்ட் u equal to c, parallels are geodesic of surface of revolution if and if it has stationary radius. stationary சின்ன ரேடியஸ் இருப்பாங்க, ஸ்டேஷனரி ரேடியஸ் இருக்கும். இந்த மூணுமே வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனுக்கு ஜியோடிசிக்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது முக்கியம்தான். அதுக்கடுத்து நமக்கு டிஆர்பியில் நிறையா தடவை கேட்ட கொஸ்டின் இதில் வரும். அதாவது ஜியோடிசிக்ஸ் ஆன் ரைட் சர்க்குலர் சிலிண்டர்ஸ் ஆர் geodesics on right circular cylinder is dash. geodesics on right circular cylinder is dash. அதுக்கடுத்து வேறு இதிலே வந்து மொத்தம் வரப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. geodesics on the sphere, geodesic on the cylinder. மூணுமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான். ஜியோடிசிக் ஆன் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்தாலும் ஹெலிக்ஸ் தான் ஆன்சர். நிறையா தடவை கேட்டிருக்காங்க. 2017 கூட அது கேட்டிருந்தாங்க. ஜியோடிசிக்ஸ் ஆன் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் ஹெலிக்ஸ். ஜியோடிசிக்ஸ் ஆன் ஸ்பியர் இஸ் கிரேட் சர்க்கிள். இது வந்து இதுவும் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பியரில் இந்த இதெல்லாம் வந்து ஸ்மால் சர்க்கிள்ம்போம். இதை என்ன சொல்லுவோம், ஸ்மால் சர்க்கிள். இதை வந்து கிரேட் சர்க்கிள், இதை வந்து ஸ்மால் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸ்பியரில் இதை வந்து கிரேட் சர்க்கிள்பாங்க. அப்போ ஸ்பியரில் கிரேட் சர்க்கிள் தான் ஜியோடிசிக்காக இருக்குங்கிறாங்க. ஜியோடிசிக்ஸ் ஆன் த ஸ்பியர் இஸ் கிரேட் சர்க்கிள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இஃப் அண்ட் இஃப் கண்டிஷனும் போடலாம். கிரேட் சர்க்கிள் வந்து ஜியோடிசிக்னா தென் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்பியர்னு சொல்லலாம். அதேமாதிரி ஜியோடிசிக்ஸ் ஆன் த சிலிண்டர்னு வந்தாலும் ஹெலிக்ஸ் தான். ஜியோடிசிக்ஸ் ஆன் சிலிண்டர், ஜியோடிசிக்ஸ் ஆன் சிலிண்டர்னு வந்தாலும் நமக்கு என்ன தான் வரும்னா ஹெலிக்ஸ் தான் வரும். அதை தான் வந்து எவரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர் இஸ் ஜியோடிசிக்ஸ்னு சொல்லியிருப்போம். எவரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர் இஸ் ஜியோடிசிக்ஸ். எவரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ முக்கியமான பாயிண்ட் தான். எவரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர் இஸ் டேஷ். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க டிஆர்பியில். எவரி ஹெலிக்ஸ் ஆன் ஏ சிலிண்டர் இஸ் ஜியோடிசிக்ஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஜியோடிசிக்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் பார்க்குறப்ப இதில் இப்போ இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் பார்த்துட்டு இருந்தோம். இதில் இஃப் geodesics of surface of revolution cuts the meridian at constant angle. Geodesics of surface of revolution cut the meridian at constant angle na then surface is right cylinder. Then surface is right cylinder. இதுவும் ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் தான். surface is right cylinder. எப்போ
surface is right cylinder பாங்க. அதாவது if geodesics of surface or horizon cut the meridian at constant angle then the surface is right cylinder னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்போ ஜியோடிசிக்ஸ் வரப்ப இதெல்லாம் வந்து பேசிக்காக ஜியோடிசிக்ஸில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். இதான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க ஜியோடிசிக்ஸ்னு சொல்லி டாபிக் ஜியோடிசிக் நெசரி கண்டிஷன். அது இதுக்கடுத்து வர்றப்ப தான் நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடிசிக். இதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நார்மல் ப்ராப்பர்ட்டி. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடிசிக்ஸ். நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடிசிக்ஸ்ன்னு இருப்பாங்க. நார்மல் ப்ராப்பர்ட்டின்னு வரப்போ நம்ம ஜியோடிசிக்ஸ்னால் என்னன்னு தெரியும், அது ஒரு கரு. ஜியோடிசிக்ஸுங்கிறது சர்ஃபேஸில் 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கிற சின்ன லென்த் உள்ள கருன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அந்த கருவுக்கு நம்ம என்ன வரையலாம், பிரின்சிபல் நார்மல் வரையலாம். அந்த பிரின்சிபல் நார்மல் வந்து ஜியோடிசிக்கோட பிரின்சிபல் நார்மல் கோன்சைட் வித் த சர்ஃபேஸ் நார்மல்னா அதை தான் நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடிசிக்ஸில் சொல்லுவாங்க. அப்போ பிரின்சிபல் நார்மல் ஆஃப் ஜியோடிசிக்ஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் நார்மல். இதை தான் வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டியில் சொல்லுவாங்க. அதாவது n வெக்டார் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் நார்மல் n வெக்டார். இதைத்தான் நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கரு ஜியோடிசிக்ஸாக இருந்தாலே அந்த கருவோடைய பிரின்சிபல் நார்மலும் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் நார்மலும் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து தான் ஒரு தேரை என்ன சொல்லுவாங்கன்னா the curve be geodesic na this implies principal normal of the curve is the surface normal of the surface into box. Like now principal normal of the curve is the normal of the surface. ஒரு தேர்தல் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜியோடிசிக்காக இருக்கணும்னாலே அந்த கருவோடைய பிரின்சிபல் நார்மலும் நம்ம சர்ஃபேஸ் நார்மல் ஈக்குவலாக இருந்தாலே அந்த கருவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜியோடிசிக் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து நார்மல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜியோடிசிக் கருவோடைய பிரின்சிபல் நார்மலும் சர்ஃபேஸ் நார்மலும் எப்போதுமே ஈக்குவலாக இருக்கும். இதைத்தான் நார்மல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோடிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த தேரமாக அதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த கர்வ் ஆன் a surface to be geodesic na if and if the principal normal at every point on the curve is normal to the surface. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா the curve on a surface is surface is geodesic na the curve on a surface is geodesic na if and if the rectifying plane is tangent to the surface. அப்போ அந்த கரு வந்து ஜியோடிசிக்காக இருக்கணும்னா அந்த கருவோட ரெக்டிஃபைங் பிளேன் வந்து சர்ஃபேஸுக்கு டேஞ்சண்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ரெக்டிஃபைங் பிளேன் ஆஃப் கர் இஸ் தி டேஞ்சண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ். அப்படி இருந்தாலே தென் த கர்வ் இஸ் ஜியோடிசிக். இது முக்கியமான பாயிண்ட். இதுவும் நமக்கு கேள்வியில் கேட்ட பாயிண்ட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது எவ்ரி கெலிக்ஸ் ஆன் எ சிலிண்டர் இஸ் geodesics, every curve on a sphere is geodesics if and if it is a great circle. அப்போ சிலிண்டர்னு வந்துட்டாலே ஜியோடிசிக் என்னதான் வரும்னா ஹெலிக்ஸ். ஸ்பியர்னு வந்தால் ஜியோடிசிக் என்னதான் வரும்னா ஜியோடிசிக். கிரேட் சர்க்கிள் இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் சொல்கிறாங்க ரெண்டுக்குமே. கிரேட் சர்க்கிள் கான்வர்ஸ் பார்ட்னு சொல்லலாம். இப்போ சர்க்கிள் இப்போ ஜியோடிசிக்ஸ் கிரேட் சர்க்கிள்னா அது அந்த சர்ஃபேஸ் இஸ் ஸ்பியர்.
இஃப் கெலிக்ஸ் இஸ் த ஜியோடிசிக்னா அந்த சர்ஃபேஸ் இஸ் சிலிண்டர் அப்படி நம்ம ரிவர்ஸ் பார்ட்டும் உண்மைன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அப்போ நார்மல் ப்ராப்பர்ட்டின்னு வரப்போ இதை தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபல் நார்மல் ஆஃப் ஜியோடிசிக்ஸ் ஈக்குவல் டு தி சர்ஃபேஸ் நார்மல். தேங்க்யூ. அப்போ அடுத்ததில் கொஞ்சம் அந்த ஜியோடிசிக்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு டிஜி முடியுது. இந்த ஒரு வீடியோவில் டிஜி முடிச்சிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் டிஜி முடிச்சிடலாம். தேங்க்யூ.